வணங்கான் படம் பேசுகிறேன். டைரக்டர் பாலக் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வெளியே வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே பண்ண அவங்க 2 படம் நாச்சியார் அப்புறம் பரதேசி அவ்வளோ பேசப்படல. அவங்களுக்கு ரொம்ப பேசப்பட்ட படம் அவன் இவன், தாரா தப்பட்டை, நான் கடவுள். அந்த 3 பிரம்மாண்டமான படங்கள். ஸோ நாங்களெல்லாம் அந்த மாதிரி படங்கள் தான் எதிர்பார்க்குறோம். அதில் அந்த பாலா தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான டைரக்டர், அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த ஸ்டைலில் பாலா ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 3 படம் இருக்கு இல்லையா. இப்போ பாலாக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிளாக் ட்ராஜடி அப்படி சொல்ல, பிளாக் காமெடி அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப நம்மளால ஜீர்ணிக்க முடியாது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. அருண் விஜய் கிட்ட நல்ல ஒர்க் வாங்கியிருக்காங்க. பட் அருண் விஜய் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு நிறைய சீன்ஸ் எல்லாம் பிதாமகன் தான் நான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த படத்துல அருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணும் கலக்கிருக்கான். ஒரு சின்ன பொண்ணு ஆக்ட் பண்ணிருக்க, அவள் பேர் தெரியாது, 16 இயர்ஸ். அவள் தங்கச்சி மாதிரி வர்றான் அருண் விஜய்க்கு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கான். அந்த வயசுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு கலக்க இருக்கிறோம். அருண் விஜய் ரொம்ப நல்லா முயற்சி எடுத்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஃபைட்ஸ் ஆமாம், பாலா கையில் பாலா ஆசீர்வாதம் பண்ண கண்டிப்பாக அந்த கேரக்டர் இருக்குது. அது அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காரு. ரொம்ப சாதாரண நமக்கு பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கேரக்டர், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஃபைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பர்டிகுலராக ஒரு ஃபைட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஃபைட் அன்னைக்கு ஜிவி பிரகாஷ் ஒன்லி சாங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஷாம் பிஜிஎம்ல நல்லதாக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியும்ன்ட்டா இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் இப்போ நிறைய ரிவ்யூ பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்ட்டா, ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணாங்க. அதனால அவங்களெல்லாம் என்ன பண்றாரு, அதுக்கு பாலாக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ அதுதான் இவன் 3 பேரை பார்த்து கடைசியில் எல்லாரையும் கொலை பண்ணி இது பண்ணுறான்ட்டு. கொஞ்சம் விஷயம் எல்லாம் நம்புற மாதிரி இல்லை. இவன் 2 பேரை கொலை பண்ணிட்டு, அதாவது கழுவேற்றமா இதான் எனக்கு கரெக்டாக தெரியாது, மேலே பம்புல வச்சுட்டு ஒரு ஆஸ்ல சரி, அதெல்லாம் ஆக்சுவலி விஷுவலாக காட்டுன்னு எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க பாலா. அதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியாது, கொஞ்சம் ஓவராக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஒரு ஹிப்னோசிஸ் தெரப்பின்னு பண்ணுறாரு. அதுக்கு வேறு ஏதோ பேர் இருக்குது, எனக்கு தெரியல. சப்கான்ஷியஸ்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. பட் ஆல்ரெடி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுவான், ஐயோ உண்மை சொல்லிட்டேன் சார், ஒத்துக்கிட்டா சார். அப்போது கோர்ட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆக்சுவலி இப்போ பெரிய டெரரிஸ்டோ இன்னொருத்தர் அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கணுன்ட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் அதில் வாயில் அவன் எதை சொல்கிறான், இப்படி நடந்துச்சு, இது இவங்க பேர், இது நாங்கள் கேள்வி கேட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஒரு வாய் பேச முடியாத, ஒரு காது கேட்க முடியாதவங்க கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு தெரப்பி பண்ண முடியுமா, அது பாசிபிளாக அப்படி இருக்கா, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. கோர்ட்டில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வர்றான். ஆக்சுவலி இந்த சைன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப லிமிட்டடான நாலேஜ். இப்போ சைன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ன்ட்டா அவங்க இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம வீட்டில் என்ன சைன் லாங்குவேஜ்ன்ட்டா, இப்போ நான் ஊமை வந்து என்னால் பேச முடியலன்ட்டா, நம்ம வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸு, எங்கள் சிஸ்டரு, எங்கள் மதரு, நமக்குள்ளேயே ஒரு சைன் லாங்குவேஜ் டெவலப் ஆகுது. ஸோ அதனால ஒரு சைன் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு வந்து அது கோர்ட்டில் இது பண்ணுறது கொஞ்சம் லாஜிக்காக இல்லை. ஏன்ட்டா ஒருத்தர் சைன் லாங்குவேஜும் அந்த லேடிஸ் பேசுகிற சைன் லாங்குவேஜ் அவனுக்கு புரியுதோ இல்லையான்றது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். மிஷ்கின் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் வந்திருக்காங்க. அவங்க ஜாப் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கு.
அது எந்த விஷயத்துல பெர்ஃபார்ம் பண்றதில்ல, அழுறதில்ல, ஃபீலிங்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு 100 படம் நடிச்ச மாதிரி அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம். அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ், ஷோபா பாலு மகேந்திரா படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகி வர்ற வாய்ப்பு இருக்கு. அருண் விஜய் ரொம்ப நல்ல முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.